ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். பெரிய சைஸ் பிரெட் துண்டுகள் 10, கோஸ் துருவல் அரை கப்பு, கேரட் துருவல் அரை கப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக நறுக்குனது அரை கப்பு, பன்னீர் துருவல் அரை கப்பு, கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது ஒரு 1/4 கப்பு, வினிகர் ஒரு 1½ டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா அரை கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப்பு, இந்த மாவு கரைக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரெட் துண்டுகளை ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு துண்டாக பூரிக்குள்ளே நல்லா கொஞ்சம் திரட்டுங்க. அதுக்கு தட்டையாக ஆகிற மாதிரி ஒவ்வொரு துண்டையும் செய்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓரமாக இருக்கிற அந்த பிரெட்டு துண்டுகளை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காய்கறி துருவல்களெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு சிறிதளவு உப்பு மட்டும் சேர்த்து குக்கரில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே குக்கரில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதை பாத்திரத்தை அது உள்ளே வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆறினதும் அதுலேயே மிளகுத்தூள் வினிகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொத்தமல்லியும் எடுத்து நல்லா தூவி நல்லா கலந்து விட்டு எடுத்து வைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும், ஆப்ப சோடா எல்லாத்தையும் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் இந்த பிரெட் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து வச்சு அது உள்ள இந்த காய்கறி கலவையை எடுத்து வச்சு ப்ரெட்டை அப்படியே சுருட்டணும். சுருட்டி இந்த ஓரங்களை நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவையே ஓரத்தில் தடவி 2 பக்கமும் நல்லா மூடி விடுங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க மாவில் நீங்கள் ப்ரெட்டு ரோலை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரமே ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு தட்டு மேலே ஒவ்வொரு ரோலையும் வச்சு அது மேலே ஸ்பூனில் இந்த கரைச்சி வச்சுருக்க பஜ்ஜி மாதிரி கரைச்சி வச்சுருக்க மாவை அது மேலே 2 பக்கமும் எடுத்து திருப்பி அது மேலே லேசாக ஊற்றி ஒவ்வொன்றா அந்த ப்ரெட் தூளில் புரட்டி கடாயில் போடுங்க. இதுவே 2 பக்கமும் சிவக்க விட்டு எடுத்திங்கன்னா பிரெட் ஸ்ப்ரிங் ரோல் உங்களுக்கு கிடைக்கும். இது சாஸ் தொட்டு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.